மதார் பதுருதீன் அவர் மதார் பதுருதீன் மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பக்கம் 2 இஸ்லாமிய சொல்லிடுறேன் சார். 2 நிமிஷம் மேகி நூடல்ஸ் தயார் பண்ற மாதிரி சீக்கிரம் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நோ கான்ட்ரோவர்சி ப்ளீஸ். இஸ்லாமிய மக்களுக்கு மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரமலான் மாதத்தில் அந்த அரிசியை மெட்ரிக் டன் 5700 உயர்த்தி தந்தாங்க. நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்டை தந்தாங்க. திமுக சொல்கிறாங்க நாங்கள் 3.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு கேட்டோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் எப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நடந்து முடிந்த ஆட்சியில் உயர்த்தி தரோன்னு சொன்னாங்க. 3.5% கொடுத்தது தமுமுகவாக இருக்கும் போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கையும் மதியானக்கூடிய பொதுச் செயலாளர் எஸ் ஹைதரை அவர் கையில் கொடுத்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த வாக்குறுதி இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோன்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்று சார், இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குது, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா துறையும் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் களத்தில் நின்று இது பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால எந்த ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார். என்ன பேசவே விடாட்டி எப்படி? நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார், ஆதாரத்தோட பேசுறேன். மான் உறுப்பினர் நீங்க இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க இல்லைங்க, உட்காருங்க. பாருங்க மாண்பு உறுப்பினர் தாகிர் இருங்க. அவையில் உள்ள இஸ்லாமிய உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க, உட்காருங்க சார். மாண்பு உறுப்பினர் தாகிரா அவர்கள் ஒரு நல்ல பதிவை சொன்னார்கள், நான் அதை வந்து அனுமதித்தேன். இருங்க உட்காருங்க. ஒருவர் பெருங்க, உட்காருங்க. இப்போ இருங்க தமிழகத்தை உட்காருங்க. தமிழகத்தை முன்னாலே ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்தை சார்ந்து செய்த திட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு கூட நான் இங்கே அனுமதி அளித்தேன். இன்னொரு செய்தி கூட அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஹஜ் பயணத்திற்கு நீங்கள் நிறைய செய்து கொண்டு வருகின்றீர்கள். கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செல்வதற்கு ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறாமா என்று புரட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவரிடம் நான் போய் கருத்து சொன்னேன். இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. புனித பயணம் செல்வதற்கு, எருசலேம் செல்வதற்கு நீங்கள் உதவித்தொகை வழங்கலாம் என்று சொன்னேன். வீட்டிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்த சொன்னார்கள். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியும். மாண்புமிகு ரவி பெர்னாட் எக்ஸ் எம்பி, இன்பதுரை போன்றவர்கள்லாம் இணைந்து நின்று ஒரு வீட்டிலேயே கிறிஸ்துமஸ் விழா நடத்தி அந்த ஆண்டு என்ன செய்தார்கள் என்றால் 500 பேருக்கு 20,000 ரூபாய் என்று எருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் உடனடியாக உத்தரவு கொடுத்தார்கள். நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால் அவ்வப்போது அரசனுடைய கவனத்திற்கு சிறுபான்மை மக்களது பிரச்சனைகளை கொண்டு செல்கிற போது முந்தைய ஆட்சியால் என்ன செய்தால் எல்லாம் சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு சிறுபான்மை அமைச்சர் பேசுவது நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், உங்களை காட்டிலும் விஞ்சி நிற்கிற பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டு அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு சொல்லுகிறார். அவர் பேசி முடிக்கட்டும், நீங்கள் பேசி முடிக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.